Hello friends, welcome back to our channel. நேத்து வந்து அப்பா அம்மா வந்திருக்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க and thank you so much. நீங்க அவ்ளோ லவ்லியா கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப thank you. இன்னைக்கு வந்து அப்பா அம்மா வந்தோனே நெக்ஸ்ட் வேலை என்னவா இருக்கும்? அவங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துறணும்ங்கிறது தான ஃபர்ஸ்ட் ஜாபா இருக்கும். சோ அத தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெயிட் பண்ணுங்க ப்ராப்பரா ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதுக்குள்ள அப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மோத்திக்கு வந்து இத எடுத்து கொடுக்கணும், அத எடுத்து கொடுக்கணும்னு ஆல்ரெடி கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சாச்சு. இப்போ வந்து ப்ராப்பரா நாங்க கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் போட்டது எங்களுக்காக அவங்க அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் எவ்வளோ குவிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குவிக்காக பார்த்துடலாம். ஸோ நீங்களும் வந்து எங்கேயாவது அப்ராட்ல இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா வராங்க அப்படின்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா எடுத்து ஓகே இதையும் நம்ம கொண்டு வர சொல்லாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் என்ன கொண்டு வருவாங்க? சாப்பிட்றதுக்கு தான். இங்கே கிடைக்காதது அங்கே என்னென்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே லிஸ்ட்டில் வரும். அந்த மாதிரி ஆனால் நாங்கள் 2 பேருமே டயட்டில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு உடம்பு இழைச்சிருக்கிறோம். ஜூன் மாதம் தாங்க நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்தோம். நான் ஜூன் மாதம் கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா புசுன்னு வந்தேன். அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருந்தேன். அதனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எந்த ஸ்வீட் மட்டும் கொண்டு வராதிங்க. ஆத்விக்கும் பெருசாக ஸ்நாக்ஸே சாப்பிட மாட்டான், வெறும் முறுக்கு தான் சாப்பிடுவான். ஸோ கொண்டு வராதிங்கன்னு சொல்லியும் கேட்காம சோன் பப்படி அகர்வால்ஸில் 3 டப்பா சோன் பப்படி. இது எப்போ முடியும்னு கூட தெரியாதுங்க. 3 டப்பா சோன் பப்படி. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரோட ஃபேமஸ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா. இன்னொன்று வந்து ஜாங்கிரி எங்கள் வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஜாங்கிரி வந்து அகர்வால்ஸோட ஜாங்கிரி, அதுவும் இவ்வளோ பெரிய டப்பா. இதெல்லாம் வந்து எப்போ முடியும்னு தெரியலைங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஜாங்கிரி டப்பா அகர்வால்ஸோடது. அண்ட் இன்னும் 2 டப்பா வந்து பாதாம் ஹல்வா மோத்திக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் வாங்காதீங்கன்னு. அப்படி இருந்தும் 2 டப்பா தூக்கி போட்டு வந்திருக்கிறாங்க. அது போக இந்த கை முறுக்குங்க, இந்த பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதெல்லாம் எப்போ நாங்கள் முடிப்போன்னே தெரியாது. இவ்வளோ முறுக்கு பேக்கெட்டு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமும், அந்த வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம காந்திபுரம் கிட்ட வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிற பசங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம வீட்லேயே அம்மாவே நல்லா முறுக்கு செய்வாங்க, இருந்தாலும் கொண்டு போகிறப்போ சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 பேக்கெட் முறுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் மட்டும் இவ்வளோ ஐட்டம்ங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கேலண்டர் வந்துங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நாள் கிழமையே தெரியாது. நம்ம எல்லாமே கூகுளில் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து, நான் பண்ண மிஸ்டேக் வந்து இது கேலண்டர் எடுக்காமல் வந்தது தான். ஏன்னா நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து மூவ் ஆகி திருப்பியும் இந்தியா போயிட்டு வந்து இந்த ட்ராவலில் வந்து கேலண்டருங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். ஸோ எல்லாமே கூகுள் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் இந்த எஸ்எம்டி வந்து எப்பயுமே அங்கே கோயம்புத்தூரில் நம்ம வீட்லேயும் எஸ்எம்டி வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதில் வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம், நல்ல நேரம் கெட்ட நேரம். எஸ்எம்டி கம்பெனிக்காரங்க தான் கேலண்டர் அடிக்கிறாங்க. சிவகாசியில் எல்லாத்துக்கும் காமனாக தான் இல்லை நாங்கள் நல்ல நேரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த டேஸ் இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக. சரி, அதில் போட்டிருக்கிற நல்ல நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமா? நம்மளுக்கு வந்து அது நல்ல நேரம் கெட்ட நேரம் கணக்கு இல்லை. அடிச்சது இந்தியாவுக்கு தானே, அவங்க அடிச்சது இந்தியாவுக்கு. நம்ம அதை டைம் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். சரி விடு. நெக்ஸ்ட் வந்து எது வந்து இவ்வளோ இந்த பார்சலே வெயிட்டான ஐட்டம் கேட்டிங்கன்னா இந்த ஐட்டம் தாங்க. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆண்டி ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுத்தது. சரிங்களா, எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்த சாரீ. இதுக்கப்புறம் நான் எப்போ இந்த சாரியை நான் கட்டுறது, ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி ஏதாவது, ஏன்னா இது பார்ட்டி வேர் தான். ஸோ ஏதாவது ஊரில் வந்து இந்த மாதிரி அக்கேஷனுக்கு கட்டலான்னு சொல்லி வச்சே நான் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. கபோர்டுக்குள்ளே வச்சே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அம்மா தான் சொன்னாங்க, இதுக்கு மேலே இதை வச்சு, இது அழகான சாரீ, அழகான கலர் வேறு, நீ ஸ்பாயில் பண்ணாத, நான் தைச்சி எடுத்துகிட்டு வருவேன்னு பிடிவாதமாக அம்மா தான் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை நான் ப்ராப்பராக மடித்து ஒரு நாள் நான் கட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். அதோட ப்ளவுஸ் வந்து இதோடையே அட்டாச் ஆகி வந்த ப்ளவுஸ் தாங்க இது. நம்ம எடுத்து தைக்கிறது மட்டும்தான் ரொம்ப அழகாக. தொலைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, போட்டு போகணும்னு வச்சுக்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்கேஷன் வரணும், அப்போ தான் வந்து கட்ட முடியும். ஓகேங்களா. இது நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கீழே ஃபுல்லாக
மேலே ஃபுல்லாக வந்து பிங்க் இருக்கும், கீழே ஃபுல்லாகவே இந்த நெட் இருக்கும். இது வந்து நான் ஒரு ப்ராப்பராக நான் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி அப்புறம் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த saree தான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ வந்துச்சுங்க. இந்த saree மட்டும் 3.5 கிலோ வந்துச்சு, அதுதான் பெரிய வெயிட்டு. இன்னொரு saree அப்பா அம்மா வந்து எனக்கு பொங்கலுக்காக எடுத்து கொடுத்துருக்குறாங்க, அதை நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? மற்ற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஊரில் வந்து வசீகர வேதா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குங்க. நான் வந்து ப்ரொமோஷன் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இது எங்கள் சொந்த காசில் வாங்கினது, ஓகேங்களா? வசீகர வேதான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் டைம் மோத்தி அப்பா வந்திருந்தப்போ நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணேன். அவங்களோட ஹேர் பேக்கும் குழந்தைங்களோட குளியல் பொடியும் வாங்கி ட்ரை பண்ணேன். ஹேர் பேக் நிஜமாலே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அது போட்டால் ரொம்ப பிசுன்னு இருந்துச்சுங்க. அதுக்கு பெரிய எனக்கு டிஃப்ரென்ஸும் தெரில. அதனால் ஹேர் பேக் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் குளியல் பொடி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஆர்டிஃபிஷியல் இது எதுவுமே இல்லாமல் அவங்க என்னென்ன ஹெர்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை ஆத்விக் வந்து ஸ்விம்மிங்லாம் போயிட்டு வந்தான்னா நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வசீகர வேதா வெப்சைட். என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இது போடுறதுனால? என்ன இல்லை, அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகுது, சாஃப்ட் ஆகுதுங்க. நம்ம எப்படி தெரியுங்களா சொல்லலாம், பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த குளியல் பொடி மாதிரி போட்டு குளிக்க வச்சோன்னா ஒரு வாசம் வரும் பார்த்தீங்களா, குழந்தை வாசம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால அந்த டேன் ரிமூவ் ஆகுதா, ஸ்விம்மிங்க்கு போயிட்டு வர டேன் ரிமூவ் ஆகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாவது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதனால திருப்பி 4 பேக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது. இந்த ரோஸ் பேக் மாதிரி போடணுமா? அது பேக் மாதிரி போடணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கப்பில் குழச்சி பேக் மாதிரி போட்டுவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் குளிப்பாட்டிடுவேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சோப்பு தேய்க்கறதுக்கு பதிலாக கடலை மாவு தேய்ப்போல அந்த மாதிரி இதை தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் போட்டிருக்கிற ஐட்டம்ஸும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்களே வாங்கி அரைக்க முடியும்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கான டைம் எங்களுக்கு இல்லை, ஐட்டம்ஸும் இங்கே அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியாது, அதனால நான் இப்படி வாங்குறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சீவக்கா பொடி. இந்த பிராண்ட் தான் நீங்க பல காலமா யூஸ் பண்றீங்க. பல காலமா யூஸ் பண்ணிட்டு சௌமியா அம்மாவோட நீலமான கூந்தலுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி ரகசியம் வந்து இது கூட சொல்லலாம். அது இந்த பிராண்ட் சக்தி சிவம் சீவக்கா பொடி தான் வந்து எங்களுக்கு செட் ஆகும். அது போட்டால் தான் கொஞ்சம் நுரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீவக்கா பொடி. அண்ட் இன்னொன்று வந்து எங்கள் அம்மா கூந்தலின் ரகசியம் வந்து இதுதான், ஹேர் ஆயில். சரஸ்வதி தேவி ஹேர் ஆயில். ஐயோ சச்சுன்னு சொல்லு, சரஸ்வதின்னு சொல்ல. சரஸ்வதின்னு சொல்லாத, அது மாடனாவே இல்லை, சச்சுன்னு சொல்லு. சச்சுன்னு சொல்லு. சச்சு ஹேர் ஆயில். ஸோ வந்து அம்மா ஃப்யூச்சரில் யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா என்கிட்ட வந்து அம்மா ஃபோட்டோ போடும்போதெல்லாம் கேட்பீங்க, ஹவ் இஸ் ஷி மெயின்டைனிங் ஹர் ஹேர் அப்படின்லாம் வந்து கேட்பீங்க. ஐயோ மோத்தி, கேமராவை திருப்பாத, கேமராவை திருப்பாத. கேஷுவலா பேசுற ஒரு வெக்கம் வருது மோத்தி. பின்னாடி வந்து பிசினஸா ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதாமா? இந்த எண்ணெய் நீங்களே சச்சு ஹேர் ஆயில். சச்சு ஹேர் ஆயில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதாமா? பண்ணிக்கலாம் மோத்தி. நீங்க சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம் மோத்தி. நான் சொன்னேன் முதல்ல சௌமியா அதுக்கு ட்ரை பண்ணி முடி வளர்ந்தான்னு பார்ப்போம். டெஸ்ட் பீஸ் இல்ல மோத்தி. அது நல்லா இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்குங்க. ஓகே, நீங்க கேமராவை திருப்பாத, கேமராவை திருப்பாதன்னா திருப்பிட்டியே. ஆக்சுவலாக இது நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேங்க. லாஸ்ட் இயர் சிங்கப்பூருக்கும் அம்மா கொடுத்து விட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆக்சுவலாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து நம்ம கூந்தலுக்கு எதுவுமே பண்ணாது, முடி வளர்றதுக்கு வந்து எதுவுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேர் ஆயிலோட பர்பஸ் என்னன்னா, அது அதிகமாக வளர்த்துறது இல்லை, அதில் இருக்கிற குட் குவாலிட்டிஸ்னால கொஞ்சம் கலர் கொடுக்குது. இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நம்மளோட பிளாக்னஸ் கொஞ்சம் டார்க் ஆகுது, அந்த பிக்மெண்ட் கொஞ்சம் வந்து அதில். இன்னொன்று ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். டாக்டரே சொல்கிறது வந்து ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ஸ்கால்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, வேணும்னா ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிருங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் ஆஃபீஸ்க்கே எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் போயிட்டு 2 தடவை அப்ளிகேஷன்ல முடிஞ்சிருங்களா? ஆமாம், அவ்வளோ வச்சு விடுவாங்க. அவங்க ஹேர்லாம் இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இதோட ரெசிபியெல்லாம் வந்து அம்மா ஃப்யூச்சரில் என்னோட ஹேர் க்ரோத்தை பொறுத்து சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாம்பார் பொடி. அம்மாவோட சாம்பார் பொடி வந்து நல்லா இருக்கும், அதனால அதை வந்து சாம்பார் அதுவே வந்து 4 கிலோ அரைச்சாங்களாங்க. 4 கிலோ
4 கிலோ சாம்பார் எடுத்துட்டு வந்துட்டு ஆக்சுவலா மாதம்பட்டி ரங்கராஜ் அடுத்த வருஷம் இங்க ஃபங்க்ஷன் பண்றாரு. அதுக்கு வந்து என்ன நம்பி அவங்க பொண்ணான எண்ணெய் நம்பி 4 கிலோ அரைச்சிருக்காங்க பாருங்க. அதனால அந்த நம்பிக்கையை 200 கிராம் சாம்பார் தூள் வாங்கினாலே பொதுவா நல்லா சாம்பார் நிறைய வைக்கிறவங்க வீட்லயே ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு போகும். 4 கிலோ அரைச்சிருக்கீங்களே, நீங்க என்ன நம்பிக்கையில அரைச்சிங்க? அன்னையே சொன்னாங்க அது எப்படி வச்சு பாதுகாக்கும் தெரியலையேம்மா, அதை நம்பி போய் வச்சிருக்கியேம்மா, நம்பி இத்தனை எடுத்து அரைச்சு வச்சிருக்கியேம்மா அப்படின்னு. ஒரு ஓரமா போய் நீங்க உட்காந்துட்டீங்க. என்ன வீடியோ உங்க பொண்ணு பேசுறத ரசிச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? ஐயோ கேமரா வந்துருப்பாதே. சாம்பார் பொடி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஓகேங்க. ஆனால் ஒரு 4 கிலோங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகபட்சங்க. மெடிசின்ஸ் ஓகே, இந்த பேக்கப் மெடிசின்ஸ். இது வந்து பேக்கப் மெடிசின்ஸ். நாங்கள் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர பொருட்களில் யூஸே ஆகாமல் தூக்கி போடுறதுலையும் சந்தோஷப்படுற பொருள் வந்து இது ஒன்று தான். எங்களுக்கு பெருசாக வந்து மெடிசின்ஸ் யூஸ் ஆகாது. ரொம்ப பெயின் கில்லர்ஸ் ஏதாவது தலைவலிக்குது அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி எந்த மெடிசினுமே எங்களுக்கு யூஸ் ஆகாது. இருந்தாலும் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மளிகை சாமானுங்க. பட்டை, அதுக்கப்புறம் கவுனி அரிசி எங்களுக்கு இங்கே மாடர்ன் ஸ்டோர்ஸ்லேயே. கவுனி அரிசி நம்ம இப்போ அங்கே 1 கிலோ எவ்வளோ வாங்குனீங்க? 300ங்களா? சென்னையில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டப்போ 400 லாஸ்ட் டைம். அரை கிலோ 200 ருபீஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் 100 ருபீஸ் சேவிங்கில் தான் கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கீங்க. வெரி குட்ங்க. நெக்ஸ்ட் வந்து இட்லி அரிசியா? இது பச்சரிசி. நெக்ஸ்ட் வந்து பச்சரிசி. எனக்கு கேரள கிடைக்கிற பச்சரிசி வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரொம்ப பெரிய பச்சரிசியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பச்சரிசி மாதிரி நைஸான பச்சரிசி இங்கே கிடைக்கிறது இல்லை. எங்கேயாவது கிடைக்கும்னா சொல்லுங்க. எங்களுக்கு கவுனி அரிசி கூட சில சமயம் கிடைச்சிருதுங்க. ஆனால் இந்த பச்சரிசி வந்து கிடைக்குது, ஆனால் நம்ம ஊர் மாதிரி கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் மொத்தமாக இருக்கு. இன்னொன்று ரொம்ப ராவாக இருக்கு. ஆப்போசிட் சூப்பர் அம்மு. இதை வச்சு என்ன பண்ணுவ? சட்டி வேணா இருக்கு, அதுல எப்படி ஆப்ப சுடுறது இல்லன்னு தெரியாது. இதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? நீ இருக்க இப்போ பாருங்க தங்கம், கரெக்டா யூஸ் ஆகுண்டா இந்த ஆப்போசிட்டி. நல்ல பர்பஸ் ஹெல்மெட்டா யூஸ் பண்ணுங்க. அம்மு ஐ எம் வெயிட்டிங். சுட்டுருக்கீங்களா? ஆப்பு சுட்டுருக்கீங்க. வீக்லி ஒன்ஸ் சுடுவாங்க. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் சுடுவாங்க. பொதுவாக தேங்காய் பால், சம்டைம்ஸில் சிக்கன் ஸ்டூ இந்த மாதிரிலாம் வச்சுங்க. ஆப்போ சுட்டுருங்க. பண்ணக்கூடிய ஆள் தான். ஆக்சுவலா நாங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலைங்க. ரொம்ப காலம் ஆச்சு இல்ல, நம்ம கிட்ட எதுவுமே நான்ஸ்டிக் இல்ல. ஆப்போசிட் இரும்பு சட்டியில இப்போ வருது. அப்பாக்கு வந்து இங்க ஏர்டெல் ஓனருக்கு வந்து ஒன்றும் தலைக்கால் புரியல. ஐயோ எங்க ரெகுலர் கஸ்டமரை காணவே, காலையில 6 மணிக்கே எல்லாம் ஃபோன் வர ஆரம்பிச்சிரும். இப்போ எங்க கால் வரலையேன்ட்டு போயிருக்காரு. ஸோ நாங்கள் நான்ஸ்டிக் வந்து நாங்கள் இப்போ நம்ம வீட்டில் ஆல்மோஸ்ட் 0 நான்ஸ்டிக் தான் இருக்குது. இதுதான் ஒரே ப்ராடக்ட். ஆனால் ஆப்போசிட்டி வந்து எனக்கு நிஜமாலே ஆப்போலாம் நான் செஞ்சது இல்லை. அதனால சரி ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு பேசிக்கானது ஒன்று வாங்கிக்குவோம். நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இரும்புல வாங்கிக்குவோம். நல்லா வந்துச்சுன்னா ஏமோ இதுக்கு இன்னொரு பேக்கப் இரும்புல வேற இன்னொரு ஆப்போசிட்டி வாங்கலாம்னு இருக்கியா? அந்த சூடா இருக்கும்ல. ஆமா, அது ஒரு விஷயங்கம்மா. இல்லை சௌமியா சொன்னிச்சுங்க, இதுல நல்லா வந்துச்சுன்னா நான் இன்னொரு இரும்பு சட்டி வாங்கிக்கிறேன்னு. ஒரு ஆப்போசிட்டிக்கே வேலை இல்லைங்க வீட்டில். ஆப்போசிட்டி அடுப்பில் வச்சு நம்ம சுத்தலாமாம்மா? அதனால இப்போதைக்கு இதுதான் ஆப்போசிட்டி. நெக்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு, பொட்டுக்கடலை. இது வந்து எங்க மளிகை சாமானம் வாங்கியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர்ல தொப்பம்பட்டியில வந்து டிமார்ட் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்களாங்க. அங்க வந்து வாங்கிட்டு ஜிமார்ட் பாவங்கள் வந்து டிமார்ட்ல வந்து வாங்கியிருக்காங்களா. ரிலையன்ஸ் விட நல்லா இருக்காச்சும். ரிலையன்ஸ் விட நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பொதுவாக கமெண்ட் இருந்துச்சு. எப்படின்னு எங்களுக்கு தெரில, பட் வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆத்விக்குக்காக ஒரு பிளேட்டு. ஏன்னா இப்போ அவனே தான் சாப்பிட்றான். அவனே தான் எடுத்து சாப்பிட்றான். நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா போதும், அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிறான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவன் எப்படி சாப்பிட்றான்னாங்க, நம்ம குழம்பு பிசைஞ்சு வச்சு அப்படி சாப்பிட மாட்டான். கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் காய்,
ப்ரோட்டீன் ஃபேட் கார்பு ஸோ அந்த டெவிஷனுக்காக அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஃபைபர் வேணும், இவ்வளோ கார்ப் வேணும், ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னு வந்து சின்னதுலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் பழக்கிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் இந்த மாதிரி பிளேட் வாங்குச்சு. ஸோ ப்ரோட்டீன் ஃபேட் கார்ப் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த குழி பிளேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிறையா மளிகை சாமானம் தாங்க. மளிகை சாமானம் எல்லாம் டிமார்ட் சாமானங்கள். இப்போ வந்து ஹாட் பாக்ஸ், பெரிய சைஸ் ஹாட் பாக்ஸ். இது வந்து பெரிய சைஸ் ஹாட் பாக்ஸ். உண்மையிலே இந்த வீடு வந்து எங்களுக்கு எந்த விதத்துல ராசின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்க நிறைய வரதுல வந்து ராசி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து மார்ச்ல மூவ் ஆனோம். மார்ச்லேருந்து லைனாக வந்து நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. மோத்தி ஆஃபீஸ் கொலீக்ஸே வந்து ஒரு 3 வாட்டி வந்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, 3 பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் மாமனார் வந்தார். லைனாக யாராவது ஒருத்தர் வந்து ஜிபின் ஃபேமிலி அவங்க வந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடு. நிறைய பேர் வராங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக சரி நிறைய பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ் வந்து பெருசாக வாங்கியிருக்குது. ஏன்னா ரைஸ் இல்லை பிரியாணி செஞ்சோம்னா எனக்கு இதுக்கு அடுத்த சைஸ்ல இருந்து தான் இருக்குது, பெரிய சைஸ் இல்லை, அதனால வாங்கியிருக்கு. ஓகே, அண்ட் இது வந்து நான் சத்தியமா நான் வாங்க சொல்ல, எங்க அம்மாவோட சாய்ஸ். எதுக்கு இது? பச்சை பயிர் கடையிறதுக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வடச்சட்டி. அதுகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் கிட்ட தானே டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், நான் தானே கடைஞ்சுக்கணுங்க. செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. புரிஞ்சது. அதாவது நாங்க வந்து வடச்சட்டி தாங்க வச்சிருக்கிறோம். வடச்சட்டியில வந்து அதுக்குள்ள கடையாம இதுல வந்து அம்மா வந்து எப்படின்னா செவுத்துல கால் வச்சு இப்படி உட்கார்ந்துக்குவாங்க, உட்கார்ந்துட்டு மத்தல இப்படி கடைவாங்க. சௌமியாவுக்கு ஃபோக்கஸ் செட் பண்ணதுனால அம்மாவோட எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ண முடியல, மன்னிக்கணும். பின்னாடில இருந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷன் வந்துருக்கு. இது வந்து பருப்பு சட்டி, இது அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ் மார்னிங். நான்லாம் மேக்கப் போட்டே தான் இருக்கேன், நீ மேக்கப் போடாமயே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது வந்து எதுக்குன்னா சும்மா டிஃபன் பாக்ஸுங்க. நம்ம ஆத்விக்கு வந்து பொதுவா வந்து ஆத்விக் ஸ்கூல்ல எல்லாம் போறப்ப இந்த மாதிரி ஸ்டைல் டிஃபன் நிறைய சில சமயம் வந்து டெய்லி வந்து ஆத்விக்க வந்து பிக்கப் பண்றதுக்கு 3 o'clock போவேன். அவனை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வரக்கு 1 hour ஆகும். ஸோ யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனோம்னா சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்காக ஜேவிஎல் ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக வரும்ல. எல்லாம் கோவை ஸ்டீல் ஹவுஸுங்களாம்மா, காளீஸ்வரங்களா? கோவை ஸ்டீல் ஹவுஸ். கோவை ஸ்டீல் ஹவுஸ் கோயம்புத்தூர் கணபதி. கோவை ஸ்டீல் ஹவுஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வாவ், ஆஹா, ஓ வாவ், இது ஃபுல்லா மளிகை சாமானம் தான் இருக்கு. பட் இது வந்து குக்கர், பெரிய குக்கர். நான் முன்னாடி சொன்ன ரீசன் என்ன பண்ணுவோம் அதுல, எதுக்காக வாங்கி இருக்க? அடுத்த ஹெல்மெட் பையனே சொல்றான், இன்னொரு ஹெல்மெட் வந்திருக்குன்னு. நிறைய பேர் வராங்க அதுக்காக தான். அண்ட் இதுக்குள்ள வந்து ஃபுல்லா மளிகை சாமானம் தாங்க. உளுந்து, பருப்பு, கடலை, சீரகம், சோம்பு, பட்டை எல்லாமே இருக்கு. அவ்வளோதான். இது இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் அட்டை பாக்ஸை முடிச்சுட்டு அடுத்த பெட்டி கொண்டு வந்து அட்டை பாக்ஸ் முடிஞ்சிச்சுங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 30 kgs. 30 kgsக்கு வந்து மளிகை சாமானம். எங்கள் மாமனார் வந்து இது ஆக்சுவலாக ஆத்விக்கு சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கின பெட்டி, இந்த பம்பிள் பி பெட்டி. அது இந்தியாவுக்கு போயிட்டு வேணாம் இந்த பெட்டி இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டு வந்தது. அது அவர் எவ்வளோ பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்காரு பாரு. இதோட இது 2வது ட்ரிப் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்ல. சென்னைக்கு வேற எங்கேயும் யூஸ் பண்ணது இல்லைம்மா. சென்னைக்கு போகிறப்போ நான் தான் நம்மளோட கோயம்புத்தூர் வீடியோ ஃபர்ஸ்ட் அதிக ரீச் பண்ண கோயம்புத்தூர் வீடியோ இருக்கு. அதில் நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்களா அது அப்படியே உங்கள் வீட்டில் வைக்க முடியாத ஏதாவது ஐட்டம்ஸ் இருந்தாலும் எங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா அதை பத்திரமா வச்சுக்குவாரு. அந்த மாதிரி பத்திரமா அப்படி ஒரு ஐட்டம் தான் அந்த நேத்து வீடியோல காமிச்ச வயலினுங்க. அந்த வயலின் நான் 6th படிக்கும்போது யூஸ் பண்ணது. அப்படியே பத்திரமா என்னைக்காவது யூஸ் ஆகும்னு வச்சு யாராவது ஒருத்தர் வாசிக்க மாட்டாங்களா இந்த வயலினை, நான் காசு போட்டு வாங்கினதுக்கு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா துணி பெட்டி. இந்த ஏர்டெல் ஓனர் வேறங்க கிராஸ் டாக்கா இருக்கு. ஓகேங்களா, கிராஸ் டாக்கா இருக்கு ஏர்டெல் ஓனருக்கு. ஆல்ரைட். இப்போ செகண்ட் பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆனா இங்க ஒரே காமெடியா இருக்குது. அது எதுவும் கேப்சர் பண்ண முடியல, 2-3 கேமரா தேவைப்படுது.
விஜய் சித்து மாதிரி இங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா வச்சாதான் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, நாங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மிந்த்ராவில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. எனக்கு வந்து பொங்கலுக்காகவும் நியூ இயர் பொங்கலுக்காக வந்து அம்மா அப்பா வந்து 2 saree வந்து எடுத்துருக்குறாங்க. ஆத்விக்குக்கும் வந்து பொங்கலுக்காக ட்ரெஸ் ரெண்டு சாரி எடுத்தாங்களா? ஏன் செலவு பண்றீங்க? மோத்திக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ மோத்திக்கு நாங்கள் ஆன்லைனில் பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிடுவோம். எனக்கு வந்து வீடியோ காலில் காமிச்சு எந்த கடை இந்த கடையில் நல்லா இருக்கும், இந்த கலர்னு சொன்னால் கூட எடுத்துடலாம். ஆனால் மோத்திக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால மோத்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே அவருக்கு சட்டைன்னு எடுத்து கொடுப்பாங்க, அவரே எடுத்துக்குவார். அதனால தான் நான் சொன்னேன், சரி நீங்கள் இங்கே வரீங்களே மோத்திக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டும் நீங்கள் பே பண்ணிடுங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கே கட்டியிருந்தது ஷர்ட் எல்லாம் பத்தாம போச்சு. அதனால அவரே எடுத்துக்கிட்டும் நீங்கள் பே சில்க்ல ஷர்ட் வாங்கி என்னோட அளவு ஷர்ட் எடுத்து தச்சே கரெக்டாக வரல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக என்னோட ஆசை வந்து பிளாக் கலரில் சில்க் saree எடுக்கணும்னு. ஆனால் நான் ஊருக்கு போகிறப்போ சில்க் saree எடுக்க வேண்டிய அக்கேஷன், நான் ஊருக்கு போய் saree எடுக்க வேண்டிய கட்டாயம் வர்றப்போ எல்லாமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக தாங்க இருக்கும். வீடு கிரகப்பிரவேசம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாட்டுக்கு பிளாக் கட்டலாமா வேணாமான்னு ஒரு நம்ம இஷ்டம், நம்ம கட்டிட்டு போகிறோம். அதுதான் என்னோட தாட்டு. இருந்தாலும் ஒரு டபுள் மைண்டடாக யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கட்டியிருக்காங்களேன்னு சொல்லிடுவாங்களோன்னு இப்போ வந்து தைரியமாக நான் பொங்கலுக்கு நான் பிளாக் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். இது வந்து எங்கே வச்சோம்? மகாவீர்ஸில் வந்து ஒரு 3 கடை பார்த்தோமா, ஸ்லோகா, ஆர்ஸ்புரம். ஸோ இந்த saree தாங்க. இது அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு saree என்ன சில்க்குங்கமா? அது என்ன சில்க்? சாஃப்ட் சில்க். அப்படியே ஒரு saree நம்ம மேல இருக்கு. எந்த கடையில் எடுத்ததுங்கமா அது? கடைசியா எங்க செட் ஆச்சு? மகாவீர்ஸ் கோயம்புத்தூர். ஸ்லோகால எத்தனை காமிச்சங்க உங்களுக்கு வீடியோல? இல்ல சூப்பரா இருக்கு வச்சோம். மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கு. மகாவீர்ஸ் கோயம்புத்தூர். ஸ்ரீதேவி எதுலயுமே உங்களுக்கு போடி போட்டோல பார்த்ததை விட சூப்பரா இருக்கு. நான் இது அப்புறம் முந்தானை கட்டிது. முந்தானை வந்து இது மோத்திக்கு இந்த மாதிரி மைல்டு தான பிடிக்குது. ஆமா, அதனால ஜெர்ரி எல்லாம் பிடிக்குது. நான் இது அப்புறமா நான் ப்ராப்பரா மடிச்சுக்கிறேன். பிளவுஸ் வந்து நான் எப்பயுமே தைக்கிற அக்கா தான். ஸோ பேர் அனக்ஷா டெய்லர்ஸ்ல அனிக்ஷா தான். இந்த இது மட்டும் நான் வந்து கட் பண்ணிடுவேன். எனக்கு இந்த இது மட்டும் பிடிக்காது, அது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை மட்டும் கட் பண்ணிடுவேன். பட் பிளவுஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஆன்லைனில் பார்த்து நம்ம பே பண்ணுற காஸ்ட்டுக்கு அவங்க நிறையவே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம டிசைன் மட்டும் இதுதான் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கே தெரியும். இந்த முந்தான கலர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதை கண்டுபிடிச்சி அடிச்சிருக்காங்க. காலேஜ் டைம்ல இருந்து தச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் டைம்ல என்னோட ஃபர்ஸ்ட் சுடிதார்ல இருந்து அவங்க தான் தச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பெரியநாயக்கம்பாளையம்ல இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர். நீங்க சப்போர்ட் பண்ணனும். இது வந்து சும்மா எடுத்தங்க. இந்த சும்மா காட்டன் சாரி தமிழ் நியூ இயர்லாம் வருது. சும்மா காட்டன் மீன்ஸ் ஹாபிக்காக எடுத்தீங்களா? தமிழ் நியூ இயர்க்குலாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. அதுக்கு இந்த கலர் பிளவுஸ் லைட்டா பஃப் வச்சு தைச்சிருந்தேன். ஓ நைஸ். அண்ட் ஆத்விக்கோட ட்ரெஸ் வந்து அவன் அந்த இது மாதிரி ஒரு அந்த அது பேர் என்னமோ அந்த ஒரு ட்ரெஸ் மாதிரி குர்த்தா மாதிரி போடுவான். அது குர்த்தானும் சொல்ல முடியாது. அந்த ட்ரெஸ் போடும்போதெல்லாம் எங்கே வாங்கினான்னு கேட்பீங்க. அவனுக்கு எப்பயுமே வந்து எங்களுக்கு லிட்டில் மஃபெட் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் சும்மா கடைக்கு போனாலே விதவிதமாக அழகழகாக இருக்கும். பாய்ஸுக்கு தேடி தேடி எடுத்தால் தான் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும். littlemufet.com ஒன்று இருக்கும். அதில் வந்து செலக்டடாக அவங்க சில டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கலர் அவன்கிட்ட இல்லை. அதனால சரி பொங்கலுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து போட்டுக்கலான்ட்டு எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ண குர்த்தீஸுங்க குயிக்காக காட்டிடுறேன். இது வந்து டபிள்யூவோட குர்த்திங்க. டபிள்யூவோட குர்த்தி, அதோட லெகின் அண்ட் ஷால் இல்லை, இது உள்ளே போட்டு இது மேலே போடுறது. ஆமா அதான் பார்த்தேன். என்ன இவ்ளோ நான் இது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது உள்ள போட்டுட்டு அழகா இருக்கு. அந்த கலர் சூப்பரா இருக்கு. இது வந்து டவலுங்க. ஃபேப் இந்தியாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் நைட் வேர்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃபேப் இந்தியால வாங்கின டவல். இங்க ஃபேப் இந்தியா நாங்க போய் பார்த்தோம் மலேசியால. பெருசா கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ இல்ல. இந்தியா ஃபேப் இந்தியால வாங்கினது. இதுவும் ஒரு ஃபேப் இந்தியாவோட காட்டன் டவல் அவ்வளவுதான். ஒரு சின்ன காட்டன். அது ஃபேஸ் டவலா கொடுத்திருக்காங்க. அது பாத் டவல் நினைச்சிட்டு வாங்குனேன்.
ஃபேஸ் டவல். இதுவும் ஃபேப் இந்தியாவோட காட்டன் டவல். நைஸ். எல்லாமே காட்டன், நல்லா இருக்கு. டாடி இது வந்து டபிள்யூவோட டாப்பு. இதுக்கு நம்ம என்ன லெகின் என்ன லெகின் வேணும் போட்டுக்கலாம், அழகா இருக்கு. 2-3 நாள் உட்காந்து தேடி செலக்ட் பண்ணிருக்கிறேங்கம்மா எல்லாத்தையும். ஒரு நாள் கூட அது செலக்ட் பண்றதுக்கே வர்றது இல்லைங்க. எல்லாத்தையும் நான் தான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சேங்க. சச்சு பிராண்ட் இல்லைங்க. உங்க பொண்ணை செலக்ட் பண்ண மட்டும் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பொண்ணு வந்து எப்படின்னா அவங்க ஏர்டெல் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, ஓனரோட வாரிசுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகுங்க, ஃபில்ட்ரு போடும்போதே மேக்ஸிமம் ப்ரைஸ் 700 rupees அப்படின்னு போட்டு ஒரு 4 செலக்ட் பண்ணி விட்டு. ஆமாங்க, நான் உண்மையிலேயே நான் அப்படிதான் தேடுவேன். செலவே பண்ணாதுங்கம்மா. நீங்கள் வேற நிஜமாலே இதுதான் இந்த ஊரோட மிஸ்கன்செப்ஷனுங்க என்னை பத்தி. நான் வந்து பிராண்டு போடுறேன், நான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா போடுறேங்கிறது தவறான ஒரு கருத்து. நான் ஏதாவது சர்ச் பண்ணணும்னா கூட ப்ரைஸ் சீப்பஸ்ட் டு ஹையஸ்ட் தான் சர்ச்சே பண்ணுவேன். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், 700 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கான்னு பாரு, 500 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கான்னு பாரு தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஆனால் அது வந்து கரெக்டாக அது கொஞ்சம் ஹையரில் போய் நிற்கும். மோத்திக்கு பிடிக்கிறதுனால நான் எடுத்து போடுறேன், வேற எந்த காரணமும் இல்லை. நான் போட்டா இதுதான் போடுவேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, இல்லையா? அதுதான் மோத்திக்காக நான் எப்படி கண்டிப்பா பிடிக்காதுங்க. மோத்தி அப்படி எடுக்கிறதுனால நான் அப்படி போடுறேன். மற்றபடி நானா போய் ஏன் நீ இப்படி கொடுக்குற, ப்ரைஸ் ஹையஸ்ட் கொடு அப்படிலாம் நான் என்னைக்குமே நான் கேட்டதும் இல்லை, வாங்கினது. எனக்கு ப்ரைஸ் ஹையஸ்டா வாங்கணும்னு நினைச்சு நான் வாங்குறது இல்ல. ஒரு சில ட்ரெஸ் நல்லா போகும், யூனிக்கா இருக்கணும். நீ மோத்தியோட கான்செப்ட் என்னன்னா, நீ 500 நீ 10 வாங்குறதுக்கு 1000 5 வாங்க போதும் அப்படிங்கறது தான் மோத்தியோட கான்செப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பீபா. இது அழகா இருக்கும். இந்த கலர் அழகா இருக்கு, இந்த கலர் அழகா. ஆமா, இங்க பாருங்க, அது என்னோடது. இது உன்னோடதா? அது என்னோடது. இன்னைக்கு போய் நம்ம நல்லா பார்த்து எடுப்போம் மத்தியம். லினன் ஷர்ட் என்னோடதுன்னா மடிச்சு அப்படி ஓரமா சைடுல வச்சிட்டாங்க. ஐயோ சாரிடா, இல்லடா. இருக்கட்டுங்க அப்படி ஓரமா வச்சிருங்க. அது கழட்றது கஷ்டமா இருந்துடா. இருக்கு என்னத்த போயிட்டுங்க நீங்க. மோத்தியோடது சேம் கலரே இல்லாத கலர் தான் இல்லாத ஒரு லினன் ஷர்ட். நல்லா இருக்குங்களாம்மா? அம்மா நீங்க நல்லா இருக்கு, நீங்க கலர்ஃபுல்லா இல்லாத போய் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும்மா. கரெக்ட்டுங்க, அதுவும் என்னோடது தாங்கம்மா. அதுலயும் கலர் இருக்குங்க. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கம்மா? சில்க் ஷர்ட் மாதிரி எடுத்தோம். இந்த கலர் நல்லா இருக்கு இல்லைங்கம்மா? பிங்க் கலர் நல்லா இருக்குங்களா? இது மெட்டீரியலும் சூப்பரா இருக்குங்க. அது லினன் தாங்கம்மா. இது இப்போ இந்தியாவில் வந்து இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டமென் அந்த பிராண்ட் இந்தியால இருந்து நல்லா இருக்கு. இது அது சும்மா நம்ம லோக்கல் சும்மா எடுத்தீங்களா, ஃப்ரீயா கொடுத்தாங்களா? இது வந்து சும்மா லோக்கல் யூஸ். என்னோட டயலாக் எனக்கே திருப்பி கொடுக்குறீங்களா? சந்துரு, இது வந்து அப்பாதான், சாரோடது. யூஎஸ்பி வந்து சாரோடது. இது வந்து ஏர்டெல் ஓனரோடது. இதுவும் பீபாங்க. சூப்பரா இருக்கும். அதெல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த குர்தாலாம் போட்டு இருந்துச்சுன்னா. இது வந்து பீபா. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபேப் இந்தியாவோட டைனிங் டேபிள் கிளாத். காட்டன்ல டைனிங் டேபிள் கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கார்பெட்டா விரிச்சிட்டு மடிச்சு வச்சிட்டோம். அது மடிச்சு வச்சாச்சுங்கம்மா. இது வந்து டைனிங் டேபிள் கிளாத். சூப்பரா இருக்கு. சோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இது எல்லாத்தையும் வந்து இப்ப எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டணும். அதுதான் நெக்ஸ்ட் டாஸ்க். இன்னைக்கு காலையில தான் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டுற மாதிரியே அந்த ஆப்போசிட்டி அந்த பெரிய குக்கர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவீங்க இல்லையா? அதனால இதுக்கு அப்புறமா வேற ஏதாவது யூசேஜ் ஏதாவது இருக்குதுங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே தெரியுங்க, அதுக்கு டைம் இல்லைங்க. இல்ல ஒரே நிமிஷம்மா, இதுக்கு மட்டும் நான் திருப்பிக்கிறேன். வரேங்க. இதுக்கு மட்டும் நான் திருப்பிக்கிறேங்கம்மா, ப்ளீஸ்மா. அம்மா இப்போ சொல்லுங்கம்மா. நீங்க சூப்பரா இருக்கீங்கம்மா. அம்மா அதெல்லாம் நீங்க அட்டகாசமா இருக்கீங்கம்மா. நல்லா சூப்பரா இருக்கீங்கம்மா. நான் பாருங்க பிரைட்டா வச்சுக்கிறேன். அது டைம் இல்லைங்க. குழந்தையை பாக்குதா, ஆபீஸ் வேலை கவனிக்கிறதா, யூடியூபர் எடிட் பண்ற வேலைங்களா, உங்களை கரெக்டா கவனிக்குது இல்லைங்களா? இத்தனை வேலையும் கவனிச்சுட்டு அதனால தான் அப்போ சொல்ல முடியல. அதனால நமக்கு இல்லைன்னா அதுக்கு எல்லா வேலையும் மற்றபடி இல்லைன்னா சிம்ரன் அப்போ கடைக்கு நாம தான் போட்டியா இருந்திருப்போம். அது கரெக்ட். டர்ன் திஸ் சைடு பத்தி. அப்புறம் சௌமியா. So that's all. Okay.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய ஃபன்னியாக திங்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி நடந்துச்சு. ஆனால் 2 கேமரா இல்லாதனால 2 சைட் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் சூப்பர் டூப்பரான வீடியோஸ் எல்லாமே லைனாக வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 1 month ஃபுல் ஃபன் தான். யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஸோ மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care. Tata, bye bye.